இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா, மராத்தியர் மன்னர் சிவாஜிய பத்தி பார்க்க போறோம். இவருடைய பெற்றோர் பாத்தீங்கன்னா, அப்பா பாத்தீங்கன்னா, போன்ஸ்லே, ஷாஜி போன்ஸ்லேன்றவரும், அம்மா ஜீஜாபாய் அப்படின்றவங்க தான் இவங்களுடைய பெற்றோரு. ஆ இவரு பாத்தீங்கன்னா, அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, ஒரு அரச குடும்பத்த சார்ந்தவர்லாம் இல்ல. ஓகேங்களா? இவர் பாத்தீங்கன்னா, ஆ ஒருத்தர் மாலிக் கம்பூர் அப்படின்ற ஒரு கீழ ஒரு பணிபுரிந்திருக்கான். ஒரு ராணுவ இதுவா பணிபுரிஞ்சிருக்கான். இவருடைய பாத்தீங்கன்னா, ஜாகிர்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய தாதாஜி கொண்டதேவ். அவரு தான் பாத்தீங்கன்னா, இவருடைய பையன் சிவாஜியையும், அவங்களுடைய ஒய்ஃபையும் பாத்தீங்கன்னா, பாதுகாவலரா இருந்து பாத்துப்பாரு. அவரு தான் குதிரை ஏற்றம் இது போல முக்கியமான அந்த போர்க்கலைலாம் பாத்தீங்கன்னா, தாதாஜி கொண்டதேவ் தான் சிவாஜிக்கு கத்துக் குடுத்தது. சிவாஜியுடைய குருன்ட்டு பாத்தீங்கன்னா, துறவி ராம்தாஸ்ன்றவரையும் பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஓகேங்களா? சிவாஜிக்கு பாத்தீங்கன்னா, ராமாயணம், மகாபாரதம் இத பாத்தீங்கன்னா சொல்லி அவர வளர்த்திருப்பாங்க. அதோடைய தாக்கம் அவருக்கு இருந்திருக்கும். இவரோட காலம் 1627 டு 1680 வரையும் பீஜாப்பூர் சுல்தானுக்கு தளபதியா ஒர்க் பண்ணவர் தான் அப்சல் கான். அப்சல் கான் 20,000 படைகளை திரட்டி இவர சிவாஜி தாக்குறதுக்கு முற்படுவாரு. அதுக்காக அவர் சிறப்பு பெயர் சொல்லியிருப்பாரு. என்னன்னா, மலைகளில் ஒளிந்து கொண்டிருக்கும் எலி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் முகலாயர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, பேர் இருக்கு. இந்த தக்கான புற்றுநோய்ன்ற பேரை பாத்தீங்கன்னா, அவுரங்கசீப் பாத்தீங்கன்னா இவருக்கு வச்சிருப்பாரு. பாத்தீங்கன்னா, அந்த காலாப்படை ஒண்ணு இருக்கும். நாக் அப்படின்ற ஒரு காலாப்படை இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா 9 பேர் இருந்திருப்பாங்க. இவருடைய ராணுவ படையிலே பாத்தீங்கன்னா, கொஞ்சம் தலை சிறந்த அதாவது ராணுவ படையின் முதுகெலும்புன்னு கூட அத சொல்லியிருப்பாங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா, அது ரொம்ப இதுவா இருந்திருக்கும். அடுத்து இல்லாம இவர் மறைந்திருந்து தாக்குதல்னு சொல்லுவாங்க. கொரில்லா போர் முறை. அது எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா, ஒரு வலிமையான ஒரு போர கூட இந்த தாக்குதல் மூலியமா ஈஸியா முறியடிச்சிடலாம் அப்படின்ற மூலியமா இது பண்ணியிருப்பாரு. 1949 பீஜப்பூர் சுல்தான் அவங்க அப்பா சாஜி சிறை பிடிச்சு வச்சிருப்பாரு. இவர் போய் சில நிபந்தனைகள் சொல்லி உங்க அப்பா வெளிய விடணும்னா சில நிபந்தனைகளோட சாஜிய விடுதலை செஞ்சிருப்பாங்க. 665ல புரந்தர் உடன்படிக்கை ஜூன் 11ல ஏற்படும். அதுக்கப்புறம் புரந்தர் உடன்படிக்கை ஏற்பட்டதுனால 1666ல முகலாய பேரரசு அவைக்கு சிவாஜியையும் அவரோட மகன் சாம்பாஜியையும் அழைப்பாங்க. அங்க போனா இவர் அங்க அவரு அசிங்கப்படுத்தப்பட்டுவாரு. அதனால அங்க சிறைபிடிக்கப்படுவாரு. இவர் பலக்குடையில தப்பிச்சு உள்ள வந்துருவாரு. 1674ல ஜூன் 6 அப்ப ரெய்கார் கோட்டையை கைப்பற்றுவாரு. அங்கதான் முடிசூட்டு விழா நடக்கும். அந்த முடிசூட்டு விழாவில இவருக்கு சத்ரபதி என்னும் பட்டம் கொடுக்கப்படும். சத்ரபதினா சத்ரானா குடைன்னு அர்த்தம். பதினா தலைவர் அல்லது ஆட்சியாளர்னு சொல்றாங்க. இவர் காலகட்டத்துல வரி இருக்கும். என்னென்ன வரினா சவுத் வரிங்கிறது 4ல 1 பங்கு முஸ்லிம்களுக்கும், அடுத்தது தேஸ்முகிங்கிறது பொதுவா மக்களுக்கு 10ல 1 பங்கும் வீச்சிருப்பாரு. சிவாஜி ஒரு அஷ்டபிரதான் சொல்லிட்டு 8 அமைச்சரவை இருக்கும். அந்த அமைச்சரவை என்னென்ன அமைச்சரவைன்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பேஸ்வாங்கிறது பிரதம அமைச்சர். செகண்ட் சுர்னாவிஸ்ங்கிறது அரசின் செயலாளர். அடுத்து தேர்ட் நியாதிஸ்ங்கிறது தலைமை நீதிபதி. ஃபோர்த் சரி நௌபத்துங்கிறது படை தலைமை சேனாதிபதி சொல்றது. அடுத்து நெக்ஸ்ட் சுமந்த்ங்கிறது வெளியுறவுத்துறை அமைச்சர். அடுத்தது மஜிம்தார்ங்கிறது நிதித்துறை அமைச்சர். அடுத்தது பண்டித் ராவ்ங்கிறது மதம் மற்றும் போதனைக்கான அமைச்சர். அவரு ஆக்கியன் ஆவிஸ்ங்கிறது உள்துறை அமைச்சர். அடுத்து லாஸ்டா இப்ப இவர் வட இந்தியாவில் முகலாய பேரரசர்னு சொல்லப்படுறாரு. இதனால இவரோட ஆட்சியை சுயராஜ்யம் என்று அழைக்கப்படுறோம். 53 வயசுல 1680ல அவர் இறக்குறாரு. இவர் இறந்ததுக்கு அப்புறம் இவரோட மகன் சாம்பாஜின்றவர் பதவி ஏற்கிறாரு.